Hello guys, welcome back to Easy Preparation. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா AAA ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு 4 வேகன்ஸிக்கு இந்த டைம் டிஎன்பிஎஸ்சி ஏஇ நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்லம்மா. ஸோ பேஸ்ட் ஆன் 400 சிலபஸில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளோட சைட்லேருந்து என்னென்ன கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ அது ரெலவெண்ட்டான வீடியோஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து ஜான் மந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா. கிட்டத்தட்ட 60% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்தது நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்ரோச் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஈஸி சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். மேம் என்னோடய கோர் பேப்பர் கூட நான் பக்காவாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் மேம், ஆனால் அந்த ஈஸி பேப்பர்ஸ் மட்டும் அனலாக் எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் பிளேலிஸ்ட் வேணும்னாலும் டெஃபினட்டாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரிமைனிங் கோர் பேப்பர்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், பட் ஆனால் ஈஸி பேப்பர்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் செப்பரேட் பிளேலிஸ்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டான பிளேலிஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் செப்பரேட் பிளேலிஸ்ட்னாலும் கெட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் தான் அட்டன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை மேம் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், ஆனால் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம மெட்டீரியல்னு ஒன்று கொடுக்குறோம்ப்பா. ஸோ அந்த 10 யூனிட்ஸில் டாபிக், அதாவது உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டுமே உங்களுக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, ஸோ அது ரிலேட்டடான மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அதிலே உங்களுக்கு 2 மார்க்ஸு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேங்களா? இது யாருக்கு அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், மெட்டீரியல் இருந்தது அப்படின்னா நான் ஓனாக என்னோட ட்ராக்கில் நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் மெட்டீரியல் வேணும்னா கெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு சீரீஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட இதே சிலபஸை தான் கண்டினியூஸாக படிச்சுட்ருக்கீங்க. ஓகேங்களா? அந்த விதத்தில் டைரெக்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக முன்னாடியே ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நம்ம இப்போ ஆக்சுவலாக 514 சிலபஸ்க்கு நான் லாஸ்ட் வீக்கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேமா. உங்களுக்கு 400 சிலபஸ்க்கு வந்து நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஜூன் மந்த் 9th அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டெஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஆப்பில் வெப்சைட்டில் தான் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் டைமரோட. ஓகேங்களா? ஸோ என்ன கொஷின் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய வீடியோவில் ஷெடியூலில் பக்காவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஷெடியூல் பார்த்துட்டு ஓகேவாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஐ எம் வில்லிங் டு ஜாயின் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிடுங்க. கரெக்டாக 9th அன்னைக்கு அப்படின்னா 2 days பிஃபோர் நீங்கள் எனக்கு ஜஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் 1000 rupeesனு. ஸோ ஜஸ்ட்டு பேமெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா நான் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களாப்பா? ஸோ என்ன ஷெடியூல், ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத ஷெடியூல் பக்காவாக கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் டெஸ்ட்டு வரும். அட் த சேம் டைம் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 3200 கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவீங்க, அட்டன் பண்ணி முடித்த உடனே உங்களோட மார்க்கும் ஜென்ரேட் ஆகிடும், பேரலாக உங்களுக்கு சொல்யூஷனும் வரும். ஸோ அதில் என்ன இருக்குன்னா ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்யூஷனை பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டைம் அதை ஓப்பன் பண்ண முடியாது, ரீஅட்டெம்ப்டெல்லாம் கொடுக்க முடியாது. ஒன்ஸ் தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஸோ அகைன் அதை பார்க்க முடியாதுங்கிறதுனால நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன் அப்படின்னா கொஷின்ஸ் தனியாகவும் ஈவன் ஆஃப்லைன் டெஸ்ட் மாதிரியும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஆஃப்லைன் கொஷின்ஸ் மாதிரி கொஷின்ஸ் தனியாகவும் சொல்யூஷன் தனியாகவும் கொடுத்துருவேன். இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 514 சிலபஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கே நான் என்ன மாதிரி சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்லைன் கொஷின்ஸாக உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்க்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குரூப்பில் வந்து என்ன அப்படின்னா கொஷின்ஸு ஆன்சர்ஸ்ன்னு தனித்தனியாக கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீ ஜஸ்ட்டு அட்டன் பண்ணி உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்கள். தென் அதையே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு வெப்சைட்டில் ஆப்பில் வித் டைமரோட அட்டன் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக் தான் நான் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்குமே நான் இதே பிளான் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த 400 சிலபஸ்ங்கிறது நீங்கள் இயர்லி இதே சிலபஸே படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ட்ரிபிள் இ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஓகேங்களா? வேகன்சி தான் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்சஸ் ஆகுமே தவிர சிலபஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரிப்பீட்டடாக இந்த பேப்பர் தான் படிக்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இப்போ நீங்கள் ரிவிஷன் தான் கொடுத்துட்ருப்பீங்க. அந்த விதத்தில் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா.
ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதையும் நான் உனக்கு இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேவா? நீ டேரெக்டாக இல்லை மேம் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் நான் டேரெக்டாகவே நான் போட்டுக்கிறேனாலும் வெப்சைட்டில் டேரெக்டாக அட்டன் பண்ணுங்கள். இல்லை மேம் நான் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுறனாலும் தாராளமாக கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் ஆன்சர்ஸை ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். என்னோட ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஜென்ரேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான். ஓகேங்களா? சரி மேம் இப்போ நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்குறீங்க, நான் அட்டன் பண்ணுறேன், எனக்கு நான் தெரியாத கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்க்குறேன், அதுக்கும் மீறி எனக்கு ஆன்சர்ஸ் தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அப்படின்னா தாராளமாக எந்த கொஷின்ஸ்க்கு எனக்கு உங்களுக்கு தெரியல எனக்கு அதை அப்படியே ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதை ஃபேக்கல்ட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஈஸியாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக இதுதான் இந்த கான்செப்ட் தான் சொல்லிடுவாங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் டவுட் இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் என்னோடய ட்ரிபிள் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவில் இந்த டெஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டிருந்தாங்க, ஸோ இதுக்கு இப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாம்மா நம்மளோட டெஸ்ட் பேட்சோட டார்கெட்டு. ஓகே, ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சிஏஇ நான் இன்டர்வியூக்கு 2.5 months சாலிடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜூன் மந்தில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஜூலை எண்டுக்கெல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் ஷெடியூல் போட்டுருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு வீக் அதாவது 10 daysக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் 10 daysக்கு ஒன்ஸ் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5 daysக்கு ஒன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஷெடியூல். நான் உங்களுக்கு ஷெடியூலில் என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் ஷெடியூலில் டீட்டெயில்டாக கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு 2 days பிஃபோர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெடியூல் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களாம்மா? ஸோ இது யாருக்கு அப்படின்னா செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் மேம். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம் எழுதுறதுக்கும் இங்கே நிறைய டெஸ்ட்டு போட்டு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எழுதுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய டெஸ்ட்டு போடுங்க. கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்போம். ஸோ அதனால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் எனக்கு மெசேஜ் மட்டும் போடுங்கப்பா, போதும். ஓகே, தேங்க்யூ.